ஹலோ ஆல் ஆட்டுக்கால் பாயாக்கு டஃப் கொடுக்குற ஒரு சூப்பரான முடவாட்டுக்கால் பாயா. இது 4000 நோய்களை குணப்படுத்துமா. நமக்கு வர கை கால் மூட்டு வலி, உடம்புல இருக்கிற தேவையில்லாத நீர், பெண்களுக்கு வர லேடிஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே இது சரி பண்ணிருங்க. இந்த முடவாட்டுக்கால் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுங்க. ஆனா இது இப்போ பல கடைகள்ல கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நான் 1/4 கிலோ 60 ரூபான்னு வாங்கினேன். பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது நம்ம தோலை நல்லா சீவிட்டு கழுவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணா இந்த மாதிரி கிழங்கு மாதிரி வந்துடும். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகா எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அதை ஒரு ஜார்ல மாத்திக்கலாம். இப்போ அந்த மிளகு, ஜீரகம், சோம்பெல்லாம் வறுத்தோம் இல்லையா, அது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 பூண்டு, ஒரு தக்காளி கட் பண்ணது, கொஞ்சமா தேங்காய், முடவாட்டுக்கால் நான் ஒரு பீஸ் குட்டியா காமிச்சேன் இல்லையா, அதை குட்டி குட்டியா கட் பண்ணிக்கிட்டேன். நான் 2 பேருக்கு மட்டும் வைக்கிறனால ஒரே ஒரு துண்டு மட்டும் போட்டுக்கிட்டேன். இதை நல்லா கொஞ்சமா தண்ணி ஊத்தி பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு கட் பண்ண பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். அந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட், அதையும் இது கூட சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கரம் மிளகாய் பொடி சேர்த்திருக்கேன். வேற எந்த பொடியுமே நான் இன்னைக்கு சேர்க்கல. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். நம்ம பாயா வைக்கிறனால கொஞ்சம் தண்ணி சேர்த்தே ஊத்திக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் அந்த முடவாட்டுக்கால்ல ஒரு பீஸ் எடுத்து 4 கட் பண்ணி அதையும் இது கூட போட்டு குக்கருக்கு மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஏர் நல்லா இறங்கும். குக்கரை ஓபன் பண்ணோம்னா மணக்க மணக்க முடவாட்டுக்கால் பாயா சூப்பரா தயாராயிருச்சுங்க. அவ்வளவுதான். இதை ஒரு கிண்ணத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது மேல கொஞ்சமா கொத்தமல்லியை போட்டு ஒரு 4-5 தோசையை சுட்டு இதை ஊத்தி சாப்பிட்டா சூப்பரா இருந்தது. ஆட்டுக்கால் பாயாக்கு இது டஃப் கொடுத்துச்சுன்னா பாத்துக்கலேன், அவ்வளவு ஒரு மனமும் சுவையுமா சூப்பரா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியா இருந்தது. இட்லி, சப்பாத்தி, சாதம்னு இதை எல்லாத்துக்குமே பிசைஞ்சு சாப்பிடலாம். உங்களுக்கு கை கால் மூட்டு வலி பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோல பார்க்கலாம். பாய்.